இன்றைக்கி ஹலோ ஃபுட்டீஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு தாமரை விதைகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக சேஞ்ச் ஆகும். இப்போ இதை எடுத்து சைடில் வச்சிடலாம். அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ், இதையும் கூட லோ ஃப்ளேம்லேயே 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதையும் எடுத்து நம்ம சைடில் ஆற வச்சிடலாம். அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு ட்ரை ரோஸ் பெட்டல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி விடலாம். இது பாருங்கள், ஃப்ரை பண்ண உடனேயுமே நல்லா கிறிஸ்பியாக சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இதையும் கூட எடுத்து நம்ம சைடில் வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 3/4 கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கோங்க. பாதாம் சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போது 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பாதாம் பீசின்னு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு முந்திரி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா ப்ளஃபியாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதுலேயே நம்ம ஆற வச்சுருக்கிற தாமரை விதைகளை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பொடியாக அரைச்சிட்டு இருந்துட்டு இதே நெய்யில் சேர்த்துருங்க. கேஸ் கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிருக்கட்டும். இப்போது இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த ரோஸ் பெட்டல்ஸு, ஓட்ஸு, பின்ன ஆல்மண்ட் இதையும் கூட சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தூள். இப்போது இதை கையில் நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ இது நல்லா லட்டு ஷேப் பிடிச்சிக்கலாம். இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக செய்யக்கூடிய லட்டு ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்